பிரச்சனை வந்ததுல சார், திருச்சி சிவா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் காமராஜ் அவர்களை பத்தி பேசுனதுன்னு, இந்த மாதிரி தலைவர்களை சீண்டுனா கூட நம்ம பொறுத்துக்கிட்டு போக வேண்டியது இருக்கும். இல்லம்மா, இதெல்லாம் வந்து எப்படின்னா, மேடையில ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்பொழுது சிலர்லாம் சில கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியானால எல்லாமே மேக்னிஃபை ஆகுது. அதனால இதெல்லாம் ஒன்றும் ஒரு அலையன்ஸுக்கு பிரேக்கிங் பாயிண்ட் கிடையாது. நீங்க என்ன ஹெட்லைனை பார்க்கணும். பார்ட்டி டு பார்ட்டி ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? ஸ்ட்ராங்கா இருக்கு. நேற்று வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஒத்துமையா இருந்தோமா? முழுமையா ஒத்துமையா இருந்தோம். நாங்கள் சொல்கிற ஓட் சோரி, இந்த ஓட்டு திருட்டு கேம்பெயினுக்கு டிஎம்கே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களா? சீஃப் மினிஸ்டரை நேரில் போய் பிஆர்எஸ், இதுதான் இந்த ஹெட்லைன் தான் நீங்கள் பார்க்கணும். இங்கே இருக்கிற ஒருத்தர் நான் சொன்னேன் அப்போ நானும் தான் கேள்வி கேட்குறேன். நானும் தான் எனக்கு எவ்வளவோ குறைகள் இருக்குது. சென்னை மாநகராட்சியுடைய நடத்தையில் எனக்கு நிறைய வருத்தங்கள் இருக்குது. அதனால என்ன நான் அலையன்ஸ் வேண்டாம்னு சொல்லணும் அர்த்தமா? இன்னும் நல்லா பண்ணணும், இன்னும் நல்லா நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுக்கணும், இன்னும் ஊரை இன்னும் சுத்தமாக வச்சுக்கணும்னு நான் சொல்கிறேன். அதனாலே அலையன்ஸுக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. சில சமயம் அது வந்து சில பர்சனாலிட்டிஸை பற்றி கமெண்ட் ஆகிடும். இதெல்லாம் ஒன்றும் பிரேக்கிங் பாயிண்ட் கிடையாது. இல்லை, இதெல்லாம் பிரேக்கிங் பாயிண்ட் கிடையாதுன்னா கீழே உள்ள தொண்டர்களும் அதே மாதிரியே இருப்பாங்களா? உண்மையான காங்கிரஸ்காரங்க எடுத்துட்டு போவாங்களா? காங்கிரஸ்காரங்க காமராஜர் ஆட்சின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே, அது ஸ்லோகன்மா. அது நடைமுறைப்படுத்துறதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்யலையே. அதனால அதை மட்டும் முதல்ல வருத்தப்படணும். நம்ம வந்து நம்ம காமராஜர் ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கோமே, அதுக்கு நம்ம நடைமுறைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு கேள்வி கேட்டு காங்கிரஸ்காரங்க வருத்தப்பட்டாங்கன்னா அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இதெல்லாம் வந்து ஒருத்தர் பேசுறதுனால ஒன்றும் பெருந்தாளரோட புகழ் குறைய போறதில்லை. அவருடைய சரித்திரத்தில் அவருக்கு கிடைக்க வேண்டிய இடம் ஒன்றும் குறைஞ்சிட போறதில்லை. அவருக்கு சரித்திரத்தில் இருக்க வேண்டிய இடத்துல அந்த உச்சத்தில் தான் அவர் இருக்க போறாரு. அதில் ஒன்றும் சந்தேகம் வேண்டாம்.